கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியிலேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி விஜிவி நகர் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டாங்க. எல்லா பிளாட்ஸும் சோல்ட் ஆகிடுச்சு. நிறைய வீடுகளை வந்து கட்டியிருக்காங்க. அதில் வந்து நம்ம ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோம், புது வீடு. ஏன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்டு ரேட்லேயே வந்து புது வீடு கிடைக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ ஆவடியிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் 4900 ஸ்கொயர் ஃபீட் வருது. இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வரும். நிறைய வீடுகளை கட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய வீடுகள் இருக்குது. இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 3.2 கிலோமீட்டர் வரும். 3.2 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷனு. பக்கத்தில் ஹை டென்ஷன் லைன் போகுது. அதுக்கும் வீட்டுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ரொம்ப ஹைட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நான் வாடகைக்கு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும். 2 பெட்ரூம் வீடு, ஒரு கார்னர் வீடு. இதோட ஃப்ரண்ட் வியூ நம்ம வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வந்து பார்க் இருக்குது. கார் பார்க்கிங் வந்து நீங்கள் வெளியிலே விட்டுக்கலாம், இல்லை ஆப்போசிட் பார்க்குக்காக இடம் ஒதுக்கியிருக்காங்க, அங்கேயே கூட நிறுத்திக்கலாம். இவங்களும் பாருங்கள் வெளியில் நிறுத்திருக்காங்க. ஏன்னா சைட்லேயும் ரோடு, அங்கேயும் நிறுத்தலாம். இதுதான் ஃப்ரண்ட் வியூ. நம்ம உள்ளே போயிட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து சின்னதாக பைக் பார்க் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. பைக் பார்க்கிங்கே இடம் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் கொண்ட வராண்டா மாதிரி விட்டுருக்காங்க. ஒரு பில்லர் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில். சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிரில் கேட் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில். எலிவேஷன் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சேஃப்டிக்காக கிரில் கேட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டீக் வீட்டில் டோர் இருக்குது. உள்ளே வந்தோடனே ஒரு சின்ன ஹால். ஒரு காம்பேக்டாக நான் வந்து வாடகை கொடுத்துட்ருக்கேன், எனக்கு வந்து வீடு வேணுன்றவங்களுக்கு தாராளமாக வந்து இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும். நான் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், ஒரு வெல்டிங் ஷாப் வச்சுருக்கேன், இல்லை நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், நான் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து சம்பளம் வந்து கையில் தான் வருது, எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் கிடையாது, எனக்கு லோன் வேணும் அப்படின்றவங்களுக்கு நாங்கள் லோன் பண்ணித்தரோம். எங்களை அப்ரோச் பண்ணலாம். நிறைய பேங்க் டைப் இருக்குது. அதனால் சம்பளம் கையில் வாங்குறவங்களுக்கும் நாங்கள் வந்து லோன் அரேஞ்ச் பண்ணித்தரோம். அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. கீழே வந்து ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து ஒரு பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்து கீழே ஹால் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கிச்சன். லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 660 ஸ்கொயர் ஃபீட் வரும். 620 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டு. இதுலேயே ஸ்லாப் நல்லா கொடுத்துருக்காங்க. மேலேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் நிறைய ஸ்லாப் வந்து கிச்சனில் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கேயே மோட்டருக்கான சுவிட்சஸும் கொடுத்துருக்காங்க. உள்ளேருந்து நீங்கள் மோட்டர் போட்டுக்கலாம். ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. மேலே போய் பார்க்கலாம். மேலே வந்து 2 பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சின்ன ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தையோட இருக்கிறவங்களுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் வந்து ஒரு 15000-10000 வாடகையில் இருக்கேன், எனக்கு நான் அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் எப்பயுமே வந்து வேல்யூவாக இருக்கும். இது ஒரு பெட்ரூமு. மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் 2 பெட்ரூம்லையும் வந்து அட்டாச்சு பாத்ரூமோட பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். 2 பெட்ரூமு ஏசி ப்ரொவிஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் 3 பாத்ரூமே வெஸ்டர்ன் டைப் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நம்ம இப்போ டெரஸும் பார்த்துடலாம். மேலே துணி காய போடுறதுக்கு அப்படி இருக்குது. மேலே வந்து இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பைப்லைன் பண்ணியிருக்காங்க. இங்கேயே நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். கிரில் கேட்டு ஃபுல்லாக போட்டு ஸ்டீலில் கவர் பண்ணியிருக்காங்க.
வாட்டர் டேங்க்கு, வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் வந்து கீழே போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஹை டென்ஷன் லைன் பாருங்கள், அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. இது ரோட்டில் அவங்க கவர் பண்ணி லேஅவுட்டில் போடும்போது இருந்திருக்கு. ரோடை கவர் பண்ணி போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே பின்னாடி வீடுங்க தான். லேஅவுட்டில் ஒரு சின்ன கோயிலும் இருக்குது. பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டு, நிறைய வீடுகள் இருக்குது. ரொம்ப நல்லா காற்று நல்லாயிருக்கும். இங்கே வந்து தண்ணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது. அதனால் இங்கே வந்து தண்ணி எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவிஞரில் சேனல் என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி எங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.